ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட வீடியோ தான். என்னென்ன நோய்க்கு என்னென்ன மாதிரி மருந்து கொடுக்குறது, சிஸ்டர் கோழிகளுக்கு என்ன நோய் வந்திருக்குன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஐவிடி எப்போ போடுறது, லசோட்டை எப்போ போடுறது, ராணிக்கட் நோய்க்கு என்ன மருந்து போடுறதுன்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. நான் ஒரு சில கமெண்ட்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஒரு சில கமெண்ட்க்கு சரி வீடியோவில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாமல் இருப்பேன். அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அவங்களுக்குன்ட்டு மட்டும் இல்லை, கோழிகள் வச்சுருக்கிறவங்களுக்கு என்னென்ன மருந்து நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன நோய் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பண்ணை லெவலில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை சின்னதாக நம்ம வீட்டில் ஒரு 4 கோழிங்க 5 கோழிங்க வச்சு வளர்க்குறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நாள்லேருந்து நம்ம 6 மாதம் வரைக்கும் கோழிகள் எப்படி பராமரிக்கணும், அதுக்கு என்னென்ன நோய் வரும், அதுக்கு நம்ம என்னென்ன மருந்து போடணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி நம்ம உணவு கொடுத்தா அந்த நோயெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் எல்லோரும் வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு புரியாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோழி பண்ணை வச்சுருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நாள்லேருந்து நம்ம 7 நாள் வரைக்கும் குஞ்சுகளை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா தன்னோடைய எச்சத்தை அதுவே சாப்பிட்டாலோ இல்லை தண்ணியில் கலந்து அதுவே குடித்தாலோ இன்ஃபெக்ஷன் மூலயமா இது நோய்கள் வரும். அதில் பார்த்திங்கன்னா மோஷன் பார்த்திங்கன்னா கட்டிக்கும் அப்படி பின்னாடி, இந்த மாதிரி நோய்கள் வரும். அதுக்கான அறிகுறிகள் நம்ம 7 நாளுக்குள்ளே நம்ம குஞ்சுகளுக்கு நோய் வந்திருக்கு. அதை நாங்கள் எப்படி பார்க்குறதுங்க சிஸ்டர், எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி, எல்லா குஞ்சுகள் மாதிரி ஆக்டிவாக இருக்காது. ஒரு ஓரமாக போய் சாஞ்சு, அதாவது கழுத்தை தொங்க போட்டு நின்றுக்கும். சோர்வாக இருக்கும். குஞ்சுகளை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மற்ற குஞ்சுகள் ஆக்டிவாக இருக்கும். அந்த நோய் வந்த குஞ்சுகள் பார்த்திங்கன்னா தனியாக போய் நின்றுட்டு எந்த குஞ்சுகளோடையும் மேய்ச்சலுக்கு போகாமல் தனியாக நின்றுட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஃபுட்டு கொண்டு போய் போட்டால் கூட அந்த ஃபுட்டு டேக் ஓவர் பண்ணாது. அதாவது அந்த ஃபுட்டை எடுத்துக்காது. என்ன நம்ம அரிசி போட்டாலும் சரி, ஃபீட்ரு போட்டாலும் சரி, எந்த சாப்பாடுமே அது சாப்பிட்டுக்காது. அந்த மாதிரி இருந்தால் குஞ்சுகளுக்கு நோய் வந்திருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, வயிறு வீக்கமாக இருக்கும். குஞ்சுகளோட வயிறு பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்காது. வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூக்கிலேருந்து தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். இல்லைன்னா கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா தும்மல் வரும். அதை யாரெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. இனிமேல் வாட்ச் பண்ணி பாருங்கள். கோழிங்களுக்கு மூக்கில் தண்ணி வந்துச்சுன்னா தும்மல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கோழி கோழிகளுக்கு நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சிஸ்டர், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 1 to 7 நாளில் இருக்கிற நம்ம அந்த குஞ்சுகளுக்கு எப்படி நம்ம மருந்தூற்றி ரெடி பண்ணணுமா, இல்லை எந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா 33லேருந்து 35 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் மெயின்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமான தண்ணியை நம்ம கொடுக்கணும். அதாவது தன்னோட எச்சம் கோழி குஞ்சுகளோட எச்சம் அந்த தண்ணியில் படாத மாதிரியும், அப்படி பட்டுட்டாலும் நம்ம அப்போவே தண்ணியை மாற்றி மாற்றி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கிற தண்ணி நம்ம ஊற்றினா கண்டிப்பாக கோழிங்களுக்கு சளி பிடிச்சிக்கும். அது குஞ்சு கோழிங்கன்னா சீக்கிரமாகவே சளி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குளிர்தன்மை இல்லாத தண்ணியை பார்த்து நம்ம குஞ்சுகளுக்கு கொடுக்கணும். இதோட சப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன சேர்த்துக்கலான்னா, விட்டமின் சி இருக்கிற, அதாவது பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் பவுடர்னு சொல்லுவாங்களே, அது நம்ம விட்டமின் சி சத்து இருக்குது. அதை நம்ம தண்ணியில் போட்டு கொடுக்கறனால எத்தனை குஞ்சுகள் இருக்கோ அந்த குஞ்சுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். இதனால் குஞ்சுகள் நோயிலேருந்து பாதுகாத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் நாளே பார்த்திங்கன்னா குஞ்சு பிறந்த உடனே மல்டிவிட்டமின் ட்ராப்ஸ் ஒரு 2 அதாவது 2லேருந்து 3 ட்ராப்ஸ் ஒரு சிக்ஸுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டா
பின்னாடி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய நோய்கள் வந்து வராது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு வெளியே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் ஃபஸ்ட்டு டே விடுறோம்ல, அன்றைக்கே வந்து இந்த மாதிரி வந்து மல்டிவிட்டமின் ட்ராப்ஸ் வந்து விட்டுறணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டம், சுத்தமான காற்றோட்டமும் வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் என்னென்ன நோய் வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராணிக்கட், அப்புறம் ஐபிடி, அந்த மாதிரி வந்து நோய்கள் வரும். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன மருந்து கொடுக்கணுன்னா, ஐபிடி வேக்சின் வந்து எப்போவுமே நம்ம 43 வந்து போட்டுருவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லசோட்டா வந்து 21வது நாள் வந்து போடுவோம். இதோட அறிகுறிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கழுத்து வந்து கோழி குஞ்சுங்களோட கழுத்து வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சது போல் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எட்டி எட்டி பார்க்குற மாதிரி, குஞ்சுகள் வந்து எப்பவுமே எட்டி பார்க்கும் கோழிங்க வந்து, அந்த மாதிரி இருக்காமல் கழுத்தை வந்து தொங்க போட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தொங்க போட்டுகிட்டே இருந்தால் சரி நம்ம குஞ்சுகளுக்கு வந்து ஏதோ நோயின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தீனி எடுத்துக்கும், தண்ணி வந்து குடிக்கவே குடிக்காது. தண்ணி வந்து நம்ம எவ்வளோ தண்ணி நம்ம மாற்றி மாற்றி வச்சாலும் கூட தண்ணியை போய் சீக்கிரமாக குடிக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோழிங்களுக்கு வந்து குஞ்சுகள் வந்து கோழி குஞ்சுகள் வந்து நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த குஞ்சு வந்து இறந்துரும். கழுத்து வளைஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சாப்பிடாமல் இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இறந்துரும். இல்லைன்னா திடீர்னு அந்த குஞ்சுகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இறந்துரும். இந்த மாதிரி வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 7வது நாளில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஐ ட்ராப்ஸ் வந்து விடுவோம். அது வந்து F1 வேக்சின். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 14வது நாள் வந்து ஐபிடி போட்டுக்கோங்க. 21வது நாள் வந்து பார்த்திங்கன்னா லசோட்டா வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செகண்ட் டைம் வந்து செகண்ட் டோஸ் ஐபிடி தான் வந்து லசோட்டான்னு வந்து சொல்கிறது. அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண ப்ராப்பராக வந்து 1 மந்த்துக்கு இதை வந்து ப்ராப்பர் பண்ணாலே போதும். ப்ராப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தால் போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோழி குஞ்சுங்க இருக்கிற அந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா கோழி பேனு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எச்சங்கள் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு வந்தாலே வந்து நம்ம கோழிங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து நோய்கள் வந்து வராமல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த 3 வேக்சினும் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 22லேருந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம என்னென்ன நோய் வரும், என்னென்ன அறிகுறிகள் அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து இதை வந்து நல்லாவே வந்து ப்ராப்பராக எல்லா குஞ்சுகளுக்கும் நோய் வந்தாலும் சரி வரலனாலும் சரி இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். 22 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம கோழிகளுக்கு வந்து என்ன நோய்கள் வந்து வரும்னு வந்து பார்த்திங்கன்னா, மோஷனில் வந்து பிளட்டு கலந்து வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து அதுக்கான அறிகுறிகள் வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து மோஷன் போகிறது வந்து ரெட் கலராகவும் ரத்தமும் ரெட் கலராக போகும், இல்லைன்னா பிளட் அதில் வந்து மிக்ஸ்டாக போகும். இன்னொன்று வந்து இது ஒரு அறிகுறி. இன்னொரு அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா தும்மல், மூக்கிலிருந்து சத்தம் வந்து ஒரு மாதிரி சளி பிடிச்சா இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூக்கிலிருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்தாலும் வந்து கோழிங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற எடையை விட ரொம்ப லூஸ் ஆகி எடை வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து எடை கம்மியாகிட்டே இருந்தால் கூட நம்ம வந்து நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம், சரிங்க சிஸ்டர் இந்த மாதிரி நோயெல்லாம் வந்துருச்சு நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கொக்கோவேக் இல்லது ஆம்ப்ரோலியம் அப்படிங்கிற ஒரு பவுட்ரு வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம தண்ணியில் எந்த அளவு எவ்வளோ குஞ்சுகளுக்கு வந்து நம்ம கலந்து வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக கேட்டுட்டு அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு தண்ணியில் கலந்து வச்சுட்டே வந்தால் அந்த நோய் வந்து வராது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்களை வந்து கோழிங்க அடைச்சிருக்க அந்த இடம் வந்து ரொம்ப உலர்ந்ததாகவே இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்காமலேயும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்காமலேயும் மாடரேட்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற நோய்களுக்கு வந்து கோழிகளுக்கு வந்து நம்ம காற்றோட்டம் வந்து கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நம்ம கொண்டு போய் ரூமில் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஒரு கூண்டு இருந்தால் அந்த கூண்டுக்குள்ளே வந்து செப்பரேட்டாக அதை வந்து மூடி வச்சுருங்க. அதாவது காற்றோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி தனியாக அதை வச்சு நோய் வந்து கோழிங்களை தனியாக வச்சு நம்ம இந்த மருந்து போடுறதுனால வந்து மற்ற கோழிங்களுக்கும் வந்து பரவாமல் சீக்கிரமாக வந்து க்யூர் ஆயிரும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின் A, D, E இருக்கிற
ஃபுட்டெல்லாமும் வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்கலாம். கோழி குஞ்சுகளுக்குன்ட்டு இல்லை, கோழிகளுக்கும் வந்து இந்த நோய்கள் வந்து வரும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சத்துள்ள பொருள்கள் வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் என்னென்ன நோய் வந்து வரும்னா ஃபவுல் பாக்ஸ், ஈகோலி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நோய்கள் வந்து வரும். இதுக்கான அறிகுறிகள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தலை, அதாவது கோழிங்களோட தலையிலையும் கண்ணுலேயும் மூக்குலேயும் புள்ளியாக வந்து சின்ன சின்ன டாட் அம்மா வந்த மாதிரி வந்து கோழிகளோட கண்ணுலேயும் மூக்கில் உடம்புல ரெக்கையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து புள்ளியாக வரும். அந்த மாதிரி வந்திருக்குன்னா ஃபவுல் பாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உணவு வந்து சாப்பிடாது. நம்ம என்ன சாப்பாடு போட்டாலும் அரிசி இல்லை ஃபீட்ருன்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாசமாக கொண்டு போய் போட்டாலும் அதை வந்து சுத்தமாகவே சாப்பிடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்களை தொட்டு பார்த்தாலே ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். காய்ச்சல் வந்தால் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து ஹீட் ரொம்ப அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து அது சீக்கிரமாக எடுத்துக்காது. தீனியும் சாப்பிடாது, தண்ணியும் எடுத்துக்காது. மூஞ்சிலையும் மூக்குலேயும் ரெக்கையிலையும் உடம்புலையும் பார்த்திங்கன்னா புள்ளியாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபவுல் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான தடுப்பு மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபவுல் பாக்ஸ் வேக்சின் சொல்லிட்டு நம்ம போய் மெடிக்கலில் கேட்டாலே கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே இருக்கிற கோழிங்களுக்கு மட்டும்தான் வந்து போடணும். இது மட்டும் நம்ம ஐ ட்ராப்ஸு இல்லை வாயில் ஊற்றலாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம போடக்கூடாது. இன்ஜெக்ஷன் ஃபார்மில் தான் இருக்கும். இது வந்து இன்ஜெக்ஷன் வந்து நம்ம ரெக்கையில் போடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சரிங்க சிஸ்டர், இதெல்லாம் நம்ம மாத்திரை வேக்சின் எல்லாம் கொடுத்தாச்சு, நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கோழிங்க இருக்கிற இடத்த வந்து கூண்டை வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல சுத்தமான தண்ணி வச்சு அந்த கூண்டு முடிஞ்சால் கழுவி அதுக்கப்புறம் கொண்டு போய் மல்டிவிட்டமின்ஸ் இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸும் ப்ளஸ் மல்டிவிட்டமின்ஸ் இருக்கிறத சத்துக்கள் இருக்கிற பவுட்ரை வந்து நம்ம தண்ணியில் வந்து கலந்து வச்சா சீக்கிரமாக வந்து க்யூர் ஆயிரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சில் தன்மை வந்து அந்த உடம்புக்கு வர மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து டீவார்மிங் ட்ராப்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம கோழிங்க அந்த நோய் இருக்கிற அந்த என்ன நோய்னா ஃபவுல் பாக்ஸ் நோய் இருக்கிற கோழிங்களுக்கு வந்து 10 நாளுக்கு ஒரு டைம் வந்து நம்ம டீவார்மிங் ட்ராப்ஸ் கொடுக்கறனால வந்து இந்த நோய் வந்து சீக்கிரமாகவே வந்து க்யூர் ஆயிரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கிற கோழிகளுக்கு வந்து என்னென்ன நோய் வந்து வரும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து கம்மியாக வந்து வைக்கும். அந்த மாதிரி இருக்கிற கோழிங்களுக்கும், அதாவது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு வந்து ஒரு 20 முட்டை வச்சுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பேட்ச்க்கு வந்து ஒரு 12 முட்டை தான் வச்சுருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு நோய் இருக்குது, இல்லை அதுக்கு வந்து ஏதோ ஒரு சத்து குறைபாடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழிங்களுக்கு அவ்வளோக்கா நம்மளுக்கு வந்து வர நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல் இந்த 2 தான் வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அம்மை, இந்த 3 நோய்கள் தான் வந்து வரும். அதுக்கான மருந்துகள் வந்து டேப்லெட் ஃபார்ம்லேயும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிரப் ஃபார்ம்லேயும் நம்ம வந்து மெடிக்கலில் கேட்டால் கொடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு வந்து சளி வந்திருக்கு, இந்த மாதிரி காய்ச்சல் இருக்குது அப்படின்ட்டு போய் கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதே மாதிரி தான் எல்லா கோழிங்களுக்கும் மெயினாக வந்து என்ன நோய் வந்தாலும் அது வந்து ஃபஸ்ட்டு மேட்ரு வந்து தீனி எடுத்துக்காது, செகண்ட் ஒன் வந்து தண்ணியும் குடிக்காது, மற்ற கோழிங்களோட வந்து போய் மிங்கிள் ஆகி வெளியே போகாது, சுத்தாது, ஒரே இடத்துல போய் நின்றுக்கும், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே செய்யாது. இந்த மாதிரி வந்து இருந்துச்சுனாலே வந்து அந்த கோழிகளுக்கு வந்து நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். சளி வந்த கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் போய் நின்னாலே சவுண்டு வந்து ஒரு மாதிரி எப்போவும் இருக்கிற அந்த கோழிகளோட சவுண்டை விட ஒரு மாதிரியாக வந்து சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோய் வந்திருக்குன்னு சொல்லி, சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மெயினாக கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுக்கு வந்து விட்டமின் AD 3E சிரப் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா AD 3E சிரப் அதை வந்து வாரத்துக்கு 2 டைம் கம்பல்சரி வாரத்துக்கு 2 டைம் வந்து கொடுத்துட்டே வர்றதுனால வந்து இந்த சளி வந்து சீக்கிரமாகவே நல்லாகும். அது மட்டும் இல்லாமல் சளிக்குன்ட்டு சொல்லிட்டு நம்ம தனியாக சிரப்பும் மாத்திரையும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்கல, முட்டையோட அளவு கம்மியாக இருக்குது, மூட்டு பலவீனமாக இருக்குது அப்படின்னா முட்டையோட அளவுக்காக வந்து இந்த விட்டமின் டேப்லெட் வந்து சிரப் வந்து வாங்கி கொடுங்க. சளிக்குன்னு சொல்லிட்டு தனியாக மெடிக்கலில் கேட்டால் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய சத்துள்ள பொருள்கள் வந்து கோழிங்களுக்கு வந்து நோய் நோய் வரும்போது மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நோய் இல்லாதப்பவும் வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி, அந்த மாதிரி மஞ்சள், சீரகம், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், இதெல்லாம் வந்து ஒரு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி பவுட்ரு ஃபார்மேட்டில் அரைச்சி அரிசியில் கலந்து வச்சாலும் வந்து நோய்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து தடுத்துக்கலாம். எந்த ஒரு நோயும் வந்து சீக்கிரமாக வந்து வராது. பூண்டு வந்து நம்ம போடலாம், வெங்காயம் போடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நிறையா பொருள்கள் வந்து கோழிகளுக்கு போடுறதுனால எந்த ஒரு நோயும் வராமல் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம தடுப்பு மருந்து மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்ரும் ட்ரிங்கரும் வந்து எப்போவுமே க்ளீனாக வந்து வைங்க. ஃபீட்ரு கொடுக்கும்போது க்ளீனாக எந்த ஒரு எச்சமும் இல்லையான்னு சொல்லிட்டு, கோழியோட எச்சம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் ஃபீடு போடுங்க. ட்ரிங்கரும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீனாக இருக்கான்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து மாற்றி வைங்க. இல்லை சிஸ்டர், நான் பண்ண ஃபார்மேட்டில் தான் வளர்க்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, காலையில் வந்து ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் வெளி மேய்ச்சலுக்கு வந்து ஒரு டைம் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் மூடிட்டு அப்புறம் நைட்டு கூட நீங்கள் வந்து உள்ளேயே விட்டு வளர்த்துக்கலாம். அதாவது கோழிங்களுக்கு கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் கொஞ்சம் இருக்கிறனால வந்து அது கொஞ்சம் தனியாக வந்து சத்து வந்து இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பண்ணை கோழிங்க அப்படிங்கிறது வேறு, பிராய்லர் கோழிங்க அப்படிங்கிறது வந்து வெயில் இல்லாமலே கூட நம்ம வந்து வளர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு கோழிங்களை பொறுத்தளவுக்கு பண்ணையிலேயே வச்சு நம்ம வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இல்லைன்னா ஈவினிங் டைம் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு வெளியே விடுங்க. வெளியே கொஞ்சம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தாலே கோழிங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாகவும் நல்லாவும் இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து கோழிங்களுக்கு நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மருந்து கொடுத்து அதை க்யூர் பண்ணுறத விட ஒரு பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழப்பு வந்து வந்துடும். ஒரு பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டா சீக்கிரமாக வந்து க்யூர் பண்ணிடலாம். ஒரு பண்ணையில் வந்து கண்டுக்க மாட்டாங்க. பண்ணை மட்டும் இல்லாமல் வீட்டு சைடு வளர்க்குறவங்களும் அப்படி தான். ஒரு கோழிக்கு வந்தது வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு டிசீஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுக்கோழி போகும், இன்னொரு கோழி போகும். அதுக்கப்புறம் தான் வந்து அச்சச்சோ நம்ம கோழிங்களுக்கெல்லாம் நோய் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து கோழிங்களுக்கு அந்தந்த சீசனில் என்னென்ன மாதிரி மருந்து இல்லை தடுப்பூசி போடணுமோ அதெல்லாம் வந்து நம்ம இல்லை நம்ம கோழிங்க வந்து நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னா டாக்டர் அப்ரோச் பண்ணி தான் நம்ம போடுற மாதிரி இருந்தால் வெட்டினரி டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அதுக்கான தடுப்பு மருந்துகள் வந்து போட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம மெயினாக வந்து வீட்லேயே வந்து இயற்கை முறையிலேயே வந்து க்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்த நோய் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அப்படி இருந்தால் நம்ம வந்து வீட்டு முறையிலே வந்து க்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், பூண்டு வந்து நல்லா அரைச்சி, பூண்டில் இருக்கிற சத்து வந்து கோழிங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து இதை 2 வந்து நம்ம மெயினாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி ஃபுட்டில், அதாவது அரிசி இல்லைன்னா ஃபீடரில் வந்து நம்ம அது சாப்பிட்ற உணவில் வந்து கலந்து வைக்கிறனால வந்து நோய்கள் வந்து கண்டிப்பாக வந்து வராதுங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக அதாவது கோழிகள் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. எந்த ஒரு நோய் இல்லாமல் வந்து நம்ம கோழிகளை வந்து நல்லாவே வளர்க்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் 2 டேஸ்லேயே வந்து போட்டுடுறேன். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து வரும். உங்கள் கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர்லாம் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரோட கமெண்ட் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து தனியாகவே வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். தேங்க்யூ.